ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இந்த நல்ல மகிமையான நேரத்தை வேண்டுமாக உங்கள் மத்தியிலே கொடுத்து கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஏராளமான செய்திகளை நாம் டெலிவிஷன் மூலமாக, செல்ஃபோன் மூலமாக, இன்னும் பல இடங்களில் நம்ம செய்திகளை கேட்குறோம். கர்த்தர் இந்த நாளில் இந்த அருமையான வேளையிலும் நமக்கு இந்த செய்தியை தேவன் தான் நமக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்துருக்கிறார். என்னோடு கூட இந்த வார்த்தைகள் மிகவும் அதிகமாக கிரியை செய்தது. எப்போ நான் வாழ்க்கையில் நெருக்கப்படும் போதெல்லாம் எனக்கு இந்த வார்த்தை என்ன செய்துச்சு, பலப்படுத்திச்சு. நெருக்கப்படுற நேரம், கஷ்டப்படுற நேரம், சோதனைகள் நிறைய வரும்போதெல்லாம் இந்த வார்த்தை என்னை அதிகமாக பலப்படுத்து. அதனால் இந்த வார்த்தையை இந்த நாள் இந்த செய்தியின் மூலமாக கொடுக்க தேவன் உதவி செய்திருக்கிறார். மீண்டும் ஒரு முறை கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் நற்செய்தி எழுப்புதல் ஊழியத்தின் சார்பிலே என் வாழ்த்துதலை சொல்லி உங்களை வரவேற்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் தேவன் நமக்கு ஒரு நல்ல ஜீவனுள்ள ஒரு வார்த்தை. தேவன் உண்மையுள்ளவர். தேவன் உண்மையுள்ளவர். தேவனுக்கு ஏராளமான நாமங்கள் பைபிளில் ஏராளமான நாமங்கள். அவர் யெகோவா ஈரே, யெகோவா ரஃபா, அவர் நல்ல வைத்தியர், அவர் நமக்கு நல்ல ஆறுதல் தருகிறவர், ஆறுதலின் தேவன். இப்படி ஏராளமான நாமங்கள் இருக்கிறதுல இந்த நாளில் தேவன் உண்மையுள்ளவர். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்போ இந்த நாளில் ஆண்டோடைய கரத்தில்ப்பா, ஏன் அவர் உண்மையுள்ளவர் என்று சொன்னால், அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறதுனால அவர் நம்மையும் உண்மையுள்ளவர்களாக பார்க்க விரும்புகிறார். உண்மையுள்ள மனுஷர்கள் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற முடியும். வேதம் அப்படி தான் சொல்லுது. உண்மை வேணும், வார்த்தையில் உண்மை வேணும், கிரியையில் உண்மை வேணும், நடத்தையில் உண்மை வேணும், நம்ம சிந்தையில் ஒரு உண்மை வேணும். எல்லாவற்றிலும் நமக்கு என்ன செய்யணும், உண்மை வேணும். அவங்க தான் தேவனை உண்மையாக என்ன செய்ய முடியும், தொழுது கொள்ள முடியும். எந்த இடத்துல சென்றாலும் சரி, அது யார் எந்த தேவனை அவங்க தேவர்களை வணங்கணும்னு போனாலும் சரி, நம்ம இடத்துல உண்மை இருந்தால் தான் நமக்கு ஒரு சமாதானம் இருக்கும். நம்ம இடத்துல உண்மை இருந்தால் தான் நம்ம ஆண்டவர் நமக்கு பதில் கொடுப்பார், நம்ம ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். அப்போ இந்த நாளில் தேவன் உண்மையுள்ளவர் என்கிற தலைப்பில் நம்ம இந்த செய்தியை பார்க்க போகிறோம். ஆண்டவர் தாமே தொடர்ந்து இந்த செய்தியை ஆசீர்வதிக்க நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். தகப்பனே, இந்த நல்ல அருமையான அம்மான் ஒளிபெருக்கின் நேரத்தில் ஆண்டவரே, இந்த ஒளிபெருக்கின் மூலமாக ஆண்டவரே இந்த செய்திகளை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே இந்த வார்த்தையினால் உடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. ஒவ்வொருடைய உள்ளங்களும் ஆமாம் இந்த வார்த்தையினால் நிரம்பட்டும், பரிசுத்த ஆவியினால் நிரம்பட்டும், தேவ பலத்தினால் பிள்ளைகள் நிரப்பப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கி நம்ம இதற்கு ஆதாரமாக 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். மனுஷருக்கு நேரிட சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவாராம். நம்முடைய தேவன் பாருங்கள், நம்ம எல்லாரையும் இந்த பூமியில் சிருஷ்டித்து அனுப்பி நம்ம பாவம் செய்திருக்கிறோம். ஆனால் நம்ம பாவத்தெல்லாம் அவர் மன்னிச்சிட்டாரு. சரி, அவர் மன்னிக்கிறதுக்கு அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க எல்லாருக்கும் அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய பிள்ளைகளாக நம்மளை ஏற்றுக்கொள்கிறார். அதுக்கப்புறம் இப்போ நமக்கு அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, நீ இப்போ ஏன் சிலுவையை சுமக்கணும், நமக்காக அவர் சிலுவையை சுமந்தார், இப்போ அவர் ஏன் சிலுவையை நீ சுமக்கணுன்றார். அது கொஞ்சம் கடினமான கதை. சிலுவை சுமக்கிறது ஒரு லேசான காரியம் இல்லை. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினம், என்றைக்கோ ஒரு நாள் இல்லை, வாரத்தில் ஒரு நாள், ஒரு சண்டே மட்டும் இல்லை, டெய்லி லைஃப்பில் அந்த சிலுவையை நம்ம எடுத்துக்கொண்டு நம்ம அவரை என்ன செய்யணுமா, பின்பற்றணும். அந்த சிலுவை நமக்கு மிகவும் பாரமாக இருக்கும். கண்டிப்பாக சிலுவை என்றாலே தேவனுடைய சித்தமும் மனிதனுடைய சித்தமும் நிறைந்தது. சிலுவை என்றாலே, சிலுவையின் வாழ்க்கை என்றாலே தேவனுடைய சித்தம், மனிதனுடைய சித்தம், நம்முடைய சித்தம், நாம் உள்ளத்தில் இருக்கிற எண்ணங்கள், நம்ம உள்ளத்தில் இருக்கிற எண்ணங்கள் ஆண்டவர் தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அது மிகவும் கடினமான, தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் மிகவும் மிக மிக கடினமான காரியங்களை செய்ய சொல்லும். அவர் சொல்லுவார், நீ என்ன செய்யும், சத்ருவை சிநேகிம்பார். எப்படி நம்ம சத்ருவை சிநேகிக்க முடியும்? நமக்கு விரோதமாக நம்மளை என்ன செய்கிறாங்க, பேசுனாங்க, நமக்கு விரோதமாக நம்மளை என்ன செய்கிறாங்க, மற்றவங்ககிட்ட போய் தவறாக பேசுகிறாங்க, சொல்கிறாங்க, தூஷிக்கிறாங்க. குடும்பத்திலேயே ஒரு மனுஷனுடைய சத்ரு அவங்க வீட்டார் தான் போட்டிருக்கு.
சரியா? ஒரு கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைங்க, தாய் இது மகள், தகப்பன் மகன், அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, இப்போ மாமி மருமகள், இவங்க தான் அவங்க வீட்டில் உள்ள சத்துருக்கள்னு போட்டிருக்கு. அப்போ ஆனால் இந்த உலகத்தில் இப்போ நம்ம கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையின்படி நம்ம பார்ப்போமானா அவர் உண்மை உள்ளவர். ஏன்னா அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாரு? மன்னிச்சிருக்கிறார். சரியா? அவர் நம்முடைய பாவங்களை மன்னிச்சிருக்கிறதுனால நிச்சயமாக 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பார்க்கும்போது அவர் உண்மையுள்ளவர் என்பதற்கு நல்ல ஒரு சாட்சியாக தேவன் நல்ல வார்த்தைகளை யோவான் மூலமாக கொடுத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை நமக்கு நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். தேவன் உண்மையுள்ளவர். அது உண்மையுள்ளவர். முதலாவது நம்முடைய பாவங்களை அவர் என்ன பண்ணுறாரு? மன்னிக்கிறார். நமக்கு நேரிடுகிற சோதனைகள் நம்ம ஜெயிக்கணுமானா, இந்த சோதனைகளை நம்ம தாங்கிறதுக்கு பலன் வேண்டுமானா, இந்த சோதனையில் நின்று தப்பி நம்மளை வேறு வழியில் அவர் கொண்டு போக வேண்டுமானா, நிச்சயமாக நம்ம பாவங்கள் கண்டிப்பாக மன்னிக்கப்பட வேண்டும். அப்போ அந்த பாவங்களை மன்னிப்பதற்கு தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் ஒருத்தர் தான் பாவங்களை மன்னிக்க முடியும். இன்றைக்கி எத்தனையோ தேவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் எத்தனையோ தேவர்கள் இருந்தாலும் இந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய கிருபை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான். அவர் தான் சிலுவையில் நமக்காக நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து ரத்தம் சிந்தி, அது யாருன்னே அவர் பார்க்கல. எந்த தேசத்தார், அவங்க யார், அவங்க எந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க, ராஜாவா, அவங்க ஒரு சாதாரண கூலி ஆளா, எதையுமே அவர் பார்க்கல. நம்ம அறிக்கை இடும்போது யாராக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் நம்முடைய குறைகளை, நம்ம பாவங்களை நம்ம என்ன செய்யணும்? அவரிடத்தில் அறிக்கை செய்யும்போது, நான் இந்த பாவம் செய்துட்டேன் ஆண்டவரே, எனக்காக நீங்கள் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினீங்க, என் பாவத்தை என்னை மன்னித்து உங்களுடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு அறிக்கை இடும்போது அவர் நம்ம அநியாயத்தையும் நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக அவர் சுத்திகரிக்கிறார். முதலாவது நம்ம நல்லா கழுவி சுத்திகரிக்கப்படும் போது தான் நமக்கு அவர் நம்ம கூட, ஏன்னா இஸ் ஹோலி, அவர் பரிசுத்தர், அவர் உண்மையுள்ளவர். அதனால் அவர் நம்மளை பார்க்கணுன்னாலே நம்மக்கிட்ட பரிசுத்தம் இருந்தால் தான் அவர் பார்க்க முடியும். அதனால் அவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும்? முதலாவது நம்மளை தாழ்த்தி நம்மளை ஒப்பு கொடுத்து அவரை கழுவி சுத்திகரிக்கும்போது நிச்சயமாக தேவன் நம்மை என்ன செய்வார்? பரிசுத்தப்படுத்தி நம்மளை ஆசீர்வதிக்க இறங்குவார். தேவன் உண்மையுள்ளவர். நமக்கு நேரிடுகிற சோதனை, நமக்கு மனுஷருக்கு நேரிட சோதனை இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லைன்ட்டார். அப்போ தட் மீன்ஸ் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் எத்தனையோ விதத்தில் என்ன செய்கிறாங்க? சோதிக்கப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. இந்த சோதனை என்று சொல்லி பார்க்கும்போது நான் 2 காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வகையான 2 சோதனை. ஒரு சோதனை நாம் செய்கிற பாவத்தினால் வர்ற சோதனை. சரியா? அது யாக்கோபு நிருபத்தில் நம்ம பார்க்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் பார்த்தோம்னா என்ன செய்கிறோம்? 12ஆம் வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். 13வது வசனம் சொல்கிறது, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தந்தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்போது இதனுடைய முடிவு, நம்ம பாவம் அறிக்கை செய்யாமல் பாவம் நமக்குள்ளே இருக்குமானா அந்த பாவத்தினாலேயே தான் நம்ம என்ன செய்வோம்? மரித்து போவோம். அப்போ அந்த பாவம் கடைசியில் மரணத்தை தான் கொண்டு வரும். நித்தியமாக நம்ம தேவனோடு வாழ முடியாது. நமக்கு ஒரு பரலோக ராஜ்யத்தின் அனுபவம் நமக்கு இருக்காது. அதனால் அவர் என்ன செய்கிறார்? இந்த பாவங்களை அறிக்கையிடணும். அறிக்கை இட்டுட்டு திரும்ப என்ன செய்யணும்? விட்டு விடணும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்விட மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். சோதனை 2 சோதனை. நம்ம பாவம் செய்யும்போது நம்ம சோதிக்கப்படுகிறோம். நம்ம இச்சைனால் குடிக்கக்கூடாது, ஸ்மோக் பண்ணக்கூடாது. சரியா? இச்சைனால் நம்ம சரீரத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும். பாவ வாழ்க்கைக்கு விபச்சாரத்துக்கு விட்டு கொடுக்கக்கூடாது. அதனால நம்ம சரீரம் என்ன செய்யும்? கண்டிப்பாக வியாதியில் HIV, எய்ட்ஸ் நோய்ஸ், இப்படி பல வியாதிகள் சரீரத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வருகிறதை நம்ம பார்க்குறோம். இப்போ அப்படியானால் இந்த நாட்களில் இந்த சோதனையெல்லாம் எதனால் வருது? நாம் செய்கிற பாவத்தினால தான் வருது.
இன்னொரு சோதனை ஆண்டவர் அருமையாக என்ன செய்கிறார், ஆதி ஆகமத்தில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஆதி ஆகமம் 15ஆம் அதிகாரத்தை பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மனுஷன் ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷனுடைய சாட்சியை நம்ம பார்க்குறோம். அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவருக்கு 100 வயது வரைக்கும் என்ன இல்லை, குழந்தை இல்லை. 100 வயது வரையிலும் குழந்தை இல்லாமல் இருந்த மனுஷனை தேவன் என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். தேவதூதர்களை அனுப்பி 3 தேவதூதர்கள் அவரிடத்துல போய் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது உனக்கு ஒரு குழந்தை இருக்கும்ப்பான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் அதை விசுவாசித்தார், அவர் அதை உடனே ஏற்றுக்கிட்டார். ஆனால் அந்த அம்மா அவருடைய ஒய்ஃப் அதை என்ன செய்யலை, விசுவாசிக்கலை, அவங்க ஏற்றுக்கல. ஆனாலும் அவங்க என்ன செய்தாங்க, அதை திரும்ப அவங்க அதை என்ன செய்யுங்க, வேறு விதமாக அவங்க அதை என்ன செய்துட்டாங்க, தவறாக அதை யூஸ் பண்ணிட்டாங்க. எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அதை விசுவாசிக்காமல் தன்னுடைய வேலைக்காரியை ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுத்தார், விசுவாசிக்கலை. ஆனால் தேவன் திரும்பவும் அதன் மூலமாக ஒரு சந்ததி பிறந்தது, இஸ்மாயில் சந்ததி. அதுதான் இன்றைக்கும் முஸ்லீமில், அரப் கண்ட்ரிஸு எல்லா இடத்துலையும் இருக்கிற அந்த சந்ததிகள் அவங்க தான். அப்போ இந்த நாளில் அதுக்கு பிற்பாடு தேவன் ஆபிரகாமோடு பேசுகிறாரு, இது இல்லை உன்னுடைய சந்ததி, உன் கர்ப்ப பிறப்பை உனக்கு சுதந்திரவாளி அப்படின்றார். அதுக்கு பிறகு அதுக்கு ஈசாக்கு என்று பேரிடுவாயாக, இப்படி அழகாக அவர் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. ஆனால் அதைத்தான் தேவன் ஆபிரகாம் அதை விசுவாசித்ததுனாலே 6வது வசனம், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவருக்கு நீதியாக எண்ணினார். சரியா? அப்போ இவன் நல்ல விசுவாசத்தில் என்ன செய்கிறாங்க, வல்லவராக நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டு அவர் வளர்ந்து வர்றார். இப்போ இங்கே இன்னொரு சோதனை அவருக்கு வருது. என்ன சோதனை வருது பாருங்கள். 100 வயதில் ஆண்டவர் அந்த மனுஷனுக்கு ஒரு நல்ல குழந்தையை கொடுக்குறார். 100 வயது அனுப்புகிறார். 75 வயசில் அவருக்கு ப்ராமிஸ் பண்ணுறாரு. 25 வருஷம் அவங்க காத்திருந்தாங்க. ஆனால் 100 வயதில் ஈசாக்கு என்ற மகனை ஆபிரகாமுக்கு தேவன் என்ன செய்கிறாரு, குழந்தையாக கொடுக்குறார். ஆனால் அங்கே என்ன நடக்குது, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1-2வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். இது ஆபிரகாம் பாவம் செய்து உள்ள சோதனை அல்ல, இது ஆபிரகாமுக்கு விசுவாச பரீட்சை. ஏனென்றால் அவர் விசுவாசத்திலே தான் ஆண்டவரோடு நடந்துக்கிட்டு இருக்கார். இப்போ அவருக்கு ஒரு பரீட்சை ஆண்டவர் கொடுக்கார், டெஸ்ட்டு கொடுக்கார். அதுதான் எனது எப்படின்னு அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாய் ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக இடு என்றார். இதுதான் அவருக்கு சோதனை. 100 வயதில் ஒரு குழந்தை, அவர் கேட்கக்கூட இல்லை, அவரே கொடுத்தாரு. ஆனால் கொடுத்த குழந்தையை இப்போ அவர் என்ன செய்கிறாரு, நீ கொண்டு வந்து உன் பிள்ளையை நீ என்ன செய்யணும், கிட்டத்தட்ட அந்த குழந்தைக்கு அந்த நாட்களில் ஒரு இளம் வயது 17 வயதுக்கிட்ட இருக்கும். அந்த வயதில் அவர் என்ன செய்கிறாரு, கொண்டு வந்து அந்த மலையில் என்ன உன் பிள்ளையை பலி செலுத்துன்றார். எப்படி இருக்கும் ஒரு தகப்பனுக்கு. ஆனால் என்ன செய்தார், அவர் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், அவர் நல்ல ஒரு விசுவாசி. அதனால் தேவன் அவருடைய வார்த்தைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்து அந்த மகனை கூட்டிக் கொண்டு தன் வேலைக்காரனை அழைத்து கட்டைகளெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆண்டவர் சொன்ன குறித்த இடத்துக்கு அந்த மகனை அழைச்சிக்கிட்டு போய் அங்கே போய் எல்லாம் பலிபீடமெல்லாம் கட்டி இந்த மகனையும் அதில் என்ன செய்கிறார், தூக்கி வைக்கிறார். ஆனால் அவன் மேலே வர்றதுக்கு முன்னாடி அவன் ஒரு வார்த்தை தன் தகப்பனிடத்தில் கேட்குறான், அப்பா எல்லாம் கொண்டு போகிறோம், நம்ம கட்டை இருக்குது, நெருப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் ஆடு எங்கப்பான்னு கேட்குறான். இப்போ ஆடு எங்கேன்னு கேட்கும்போது தான் அவர் சொல்கிறாரு, கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சொல்கிறார். கர்த்தர் பார்த்து கொள்வார்ப்பா, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, மேலே போயிட்டு அவர் அந்த கட்டை மேலே வைக்கும்போதும் அந்த ஈசாக்கு அந்த மனுஷன் அந்த மகன் என்ன செய்யலை, அவரை எதிர்த்து பேசலை, அவர்கிட்ட என்ன செய்யலை, எந்த விதத்திலும் அவர் எழும்பி ஓடலை, அவர் என்ன செய்யலை, பயப்படலை, அவர் அழலை, அவரும் தன்னுடைய தகப்பனுக்கு என்ன செய்தார், கீழ்ப்படிந்தார். தன் தகப்பனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் என்ன செய்ய அந்த பலிபீடத்தில் அவர் படுத்திருந்தார். அந்த நேரத்தில் கர்த்தருடைய தூதன் ஆபிரகாமை நோக்கி என்ன செய்ய, ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டு அவர் என்ன சொல்கிறார், பிள்ளை ஆண்டான் மேலே உன் கையை போடாத, நீ எனக்கு பயப்படுகிறவன்றதை நான் அறிந்திருக்கிறேன், நீ எனக்கு கீழ்ப்படுகிற என்பதை நான் அறிந்திருக்கிறேன். 17வது வசனம்,
22ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரிப்பார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அவர் தன்னுடைய பேரிலே ஆணையிட்டு இந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த ஆசீர்வாதம் நமக்கு தேவை. ஏனென்றால் தேவன் உண்மையுள்ளவர். தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி இருக்கிறார். நம்மளை என்ன செய்திருக்கிறார்? மீட்டெடுத்திருக்கிறார். இப்போ நம்ம ஆபிரகாமை போல் தேவனால் என்ன செய்யணும்? நம்ம சோதிக்கப்படுகிறோமா? இப்போ நம்ம வாழ்க்கையில் இப்போ நம்ம வருவோம், நம்ம சரியான பாயிண்ட்டுக்கு வருவோம். என்னென்னா, பிரச்சனை இல்லாதவங்க யாருமே இல்லை. இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்க நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை இல்லாதவங்க யாருமே இல்லை. இந்த பிரச்சனையை இப்போ நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் வைங்க. இல்லைன்னா நீங்கள் தனியாக நீங்களே என்ன செய்யுங்க, உங்களுக்கு முன்பதாக வச்சு பாருங்கள். இந்த பிரச்சனை நான் செய்த பாவத்தினாலையா, என் குடும்பத்தில் வேறு யாராவது செய்த பாவத்தின தவறுனால் வந்ததா, இல்லை என்றால் இது எங்களுக்கு விசுவாச பரீட்சையா? சில நேரம் பிள்ளைங்க மூலம் நமக்கு வரும். பிள்ளைங்க சிக்காவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. 12 வயது பிள்ளைங்க நன்மை தீமை அறியத்தக்க வயதுக்கு முன்பதாக பிள்ளைங்க எல்லாம் சிக்காகிறாங்கன்னா பிள்ளைங்க அடிக்கடி வியாதியில் இருப்பாங்க. இப்போ அடிக்கடி படுத்துருவாங்க. ஏதாவது ஆக்சிடெண்ட்டுகள் நடக்கும். அது இதுன்னு நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனால் நம்ம அதை ஒரு நாள் அதை பெருசாக நம்ம என்ன செய்கிறதில்ல. சில நேரம் அது ஏன் நமக்கு வருது, ஆண்டவன் ஏன் அப்படி நம்மளை சோதிக்க, இப்படி தான் சொல்லுவோமே தவிர எதனால நம்மகிட்ட என்ன குறை இருந்தது நம்ம என்ன செய்யணும், அதை ஆராய்ந்து பார்க்கணும். ஒருவேளை நம்முடைய குறையா, அல்லது இது விசுவாசத்தை சோதிக்கிறதுக்காக வருதா? விசுவாச பரீட்சையில் அவர் நம்மளை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், தண்டிக்க மாட்டார். அது பாருங்கள், அவர் பலி செலுத்த சொன்னார். ஆனால் அவர் பலி வாங்கலை. அவர் உடனே என்ன பண்ணார், நிறுத்துப்பா, நான் உன்னை நல்லா என்ன செய்கிறேன், அறிஞ்சிட்டேன், நீ யாருன்றதை சொல்லி அங்கே திரும்பி பார்க்குறாங்க. அங்கே பக்கத்தில் புதரில் ஒரு ஆட்டுக்கடா என்ன செய்யுது, அங்கே என்ன செய்யுது, அந்த புதரில் சிக்கிட்டு இருக்கு. அதை எடுத்து அவர் பலி செலுத்திட்டு பையனை கூட்டிகிட்டு கிளை வந்துட்டார். எனக்கு அருமையானவர்களையே, நீங்கள் சோதித்து பாருங்கள். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்கள், இந்த சோதனை உங்களுக்கு எதுக்கு வந்தது? மனுஷருக்கு நேரிட சோதனை வாழ்க்கையில். இன்றைக்கி சிறைச்சாலைக்கு போகிறாங்க, ஜெயிலுக்கு போகிறாங்க. ஜெயிலுக்கு போகிறவங்களில் 100ல் 1-2 தான் நன்மை செய்து அவங்க ஜெயிலுக்கு போவாங்க. மீதி எல்லாமே கண்டிப்பாக அங்கே ஏதோ ஒரு ட்ராபேக் இருக்கும். அதில் தான் அவங்க ஜெயிலுக்குள்ளே போவாங்க. அப்படியே சப்போஸ் அவங்க நன்மை செய்து அவங்க உள்ளே போனாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு நீதியை தேவன் என்ன செய்வார், கொடுப்பார். அவங்க கண்டிப்பாக வெளியில் வந்துடுவாங்க. அவங்களுக்குரிய எல்லா காரியத்தையும் தேவன் அழகாக நடத்தி கொடுப்பார். ஒரு நாள் அது என்ன செய்யாது, பொய் சொல்லாது. ஏன்னா நான் நல்லா ப்ராக்டிக்கல் லைஃப்பில் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இத்தனை வருஷத்தில் நான் அனுபவத்தில் பார்க்குறேன். இந்த பூமியிலேயே நம்ம செய்த பாவங்களுக்கும் தவறுகளுக்கும் நம்ம எல்லாமே நம்ம அனுபவிக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, இது ஒருவேளை நம்ம அதிலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டு கிருபையை நம்ம இது பண்ணும்போது கர்த்தர் அதிலேருந்து நம்மளை டபுளாகவே நம்மளை என்ன செய்ய ஆரம்பிச்சிடுவார், அதை நினச்சி கூட பார்க்க மாட்டார், நம்மளை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிடுவார். அடுத்தது நம்முடைய விசுவாசம். நம்ம ஆண்டவர் பேரில் விசுவாசம் வைக்கும்போது விசுவாச பரீட்சை கண்டிப்பாக உண்டு. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ஒரு நம்ம பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். ப்ளே ஸ்கூல் போகிறாங்க, ப்ரீகேஜி போகிறாங்க, எல்கேஜி போகிறாங்க, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட். இந்த நாளில் பாருங்கள், பிள்ளைங்களை போய் நம்ம யூகேஜி எல்கேஜியில் சேர்க்குறதுக்கே அவங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு கொடுக்குறாங்க, எக்ஸாம் கொடுக்குறாங்க. எக்ஸாம் இல்லாமல் பிள்ளைங்க எதுவுமே செய்ய முடியாது. எந்த இதனால் நீட் தேர்வு எழுதுகிறாங்க, மெடிக்கல் இதுக்கு இன்ஜினியரிங் போகிறாங்க, எல்லாருமே எக்ஸாம் எழுதுகிறாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கண்டிப்பாக நமக்கு விசுவாச பரீட்சை உண்டு. அப்போ அந்த விசுவாச பரீட்சைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். விசுவாச பரீட்சை என்ன நம்ம எதனால் நம்ம சோதிக்கப்படுறோம், எதில் நம்ம அடிக்டாக இருக்கிறோமோ அதில் நம்ம சோதிக்கப்படுவோம். எதில் நம்ம நம்ம இருதயத்தை கொடுத்துருக்கோமோ அதில் நம்ம என்ன செய்வோம். இப்போ ஆபிரகாமே ஆண்டவர் சோதித்த காரணம், அவ்வளோ நாள் குழந்தை இல்லாமல் இருந்தார். இப்போ குழந்தைன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் என்ன செய்யும், ஒரு ஆசை இருக்கும். இந்த பிள்ளையை அவர் எப்படி விக்கிரகமாக வச்சுருக்காரா, என்னை விட அவன் அதிகமாக நேசிக்கிறானா இல்லையான்றதை பார்த்துருப்பார். அதனால தான் அவர் என்ன செய்தார். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் எது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எதுன்றதை நம்ம ஆராய்ந்து பார்த்து, பாவ வாழ்க்கையாக இருந்தால் அதை அறிக்கை செய்து விட்டுறணும்.
விசுவாச பரீட்சையாக இருந்தால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு தொடர்ந்து உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடங்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டுடைய கரத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். 2 வகையான சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தமிழத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை கொடுப்பாராம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடாது. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்யும்? இந்த சோதனையிலிருந்து தேவன் உங்களுக்கு ஒரு விடுதலையை கண்டிப்பாக தேவன் கொடுப்பார். சோதனையை முதலாவது தாங்கிறதுக்கு பலன் கொடுப்பாராம். அதுக்கப்புறம் அந்த சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் நமக்கு என்ன செய்வார்? உண்டாக்குவார். ஒரு இடத்துல பாருங்கள், ஒன்றும் இல்லை, இப்போ பைக்கில் போகிறோம், நம்ம பைக்கு போகிறதுக்கே சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஹெல்மெட் போடணும், லைசன்ஸ் வச்சுருக்கணும், 2 பேருக்கு மேலே ஏற்றக்கூடாது, இப்படி நிறைய இருக்குது. ஆனால் சில நேரம் பாருங்கள், ஒரு பைக்கில் 4 பேர் 5 பேர் இருப்பாங்க, ஹெல்மெட் போட்டிருக்க மாட்டாங்க, இந்த இது ஆர்சி புக் எதுவும் வச்சுருக்க மாட்டாங்க. இன்னும் நிறைய அவங்க ரூல்ஸ் எது அங்கே சிக்னல் இல்லாமல் இருக்கும். இவங்க பாட்டுக்கு அடித்து என்ன செய்வாங்க? சிக்னல் போட்டிருப்பாங்க, இவங்க பாட்டு அடித்து போய்கிட்டே இருப்பாங்க. இப்படி எல்லாமே இதாகும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல அது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக அவங்களுக்கு வரும். ஒன்று போலீஸ்காரன் பிடிப்பான், இல்லைன்னா ஆக்சிடென்ட் நடக்கும், ஏதாவது ஒன்று நடக்கும். அப்போ இது எதனால் வருது? இது நாம் செய்கிற தவறுதல்னால வர்றது. ஸோ அதே நேரத்தில் சில நேரங்களில் நம்ம மேலே உள்ள எரிச்சல்கள், பொறாமைகள் அதனால் என்ன செய்யும்? சோதனைகள் நிறைய வரும். இப்போ ஆதாம் நாட்களில் காயின் ஆபேலுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது அங்கே நம்ம என்ன பார்க்குறோம்? காயின் ஆண்டவர் 2 பேருடைய ரெண்டு பேர் காணிக்கையும் அவங்க பார்க்குறாரு. காயினும் காணிக்கை கொண்டு வரான், ஆபேலும் காணிக்கை கொண்டு வரான். காயினுடைய காணிக்கையே தேவன் அங்கீகரிக்கலை, அண்ணன் காணிக்கையை அவர் அங்கீகரிக்கலை, தம்பியுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். இதனால் என்ன நடந்தது? அண்ணனுக்கு தம்பி மேலே பொறாமை வந்துச்சு. இப்போ அவன் நன்மை செய்து தான் அந்த பாடம் அவன் அனுபவித்தான். நன்மை செய்து தான் அவனுக்கு அந்த மரணம். அப்போ அவன் என்ன செய்கிறான்? அவன் மேலே பொறாமை கொண்டு தன் சகோதரனை என்ன செய்திடுறான்? கொலை செய்திடுறான். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 3ஆம் அதிகாரம். எனக்கு இந்த வசனங்கள் மூலமாக தேவன் நிறைய தடவை பேசி இதெல்லாம் நீ கண்டிப்பாக என்ன செய்யணும்? செய்தியில் நீ கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறார் ஆவியானவர். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 1 யோவான் 3ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை, தன் சகோதரனை 15வது வசனம், 1 யோவான் 3:15, தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது. அப்போது தன் சகோதரனை பகைக்கிறவங்க எல்லாருமே யாரும்? அவங்க கொலைகாரங்க. மனுஷ கொலைபாதகர்களுக்கு நித்திய ஜீவன் அவங்ககிட்ட நிற்காது. அப்போ நம்ம சகோதரர்கள் மேலே நம்ம என்ன செய்யக்கூடாது? பொறாமை கொள்ளக்கூடாது. அவங்க ஒருவேளை நல்லது செய்திருப்பாங்கன்னா ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறாருன்னா நாம் அதை நாமளும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். ஆனால் அவங்க மேலே நம்ம பொறாமைப்படுவோமானா அது நம்ம கொலைக்கு எதுகிறமான பாவம். நாம் தவறு செய்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களையும் நம்ம என்ன செய்கிறோம்? இழந்துடுறோம். அவங்க ஆசீர்வாதத்தை அவங்க என்ன செய்துடுறாங்க? ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்துறோம்? பறிச்சிடுறோம். இப்போ இன்றைக்கு நம்ம ஆண்டவர் கரத்தில்ப்பா, என்னுடைய வாழ்க்கையை நான் இன்னும் என்ன செய்கிறேன்? ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் எனக்கு என்ன செய்யுங்க? இந்த நாளில் ஒரு அற்புதம் செய்யுங்க. நான் என்ன செய்யணும்? நிச்சயமாகவே நல்ல சாட்சிகளோடு கூட நான் இருக்கணும்ப்பா. நான் எந்த விதத்திலும் என்ன செய்யக்கூடாது? உண்மை துக்கப்படுத்தக்கூடாது, நான் பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. என் வாழ்க்கையில் உள்ள சோதனைகளை நான் ஆராய்ந்து பார்த்து சரியானபடி நான் விசுவாசத்தில் என்ன செய்யணும்? நடக்கணும். சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் நமக்கு உண்டாக்கி தருவார். நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். சோதனை, யோசிப்புக்கு ஒரு சோதனை வந்தது, தூக்கி போட்டாங்க, குழியில் தூக்கி போட்டாங்க. அங்கே என்ன செய்தாங்க? எகிப்தில் உள்ள அவங்களுக்கு என்ன செய்யாங்க? விட்டு போட்டாங்க. ஆனால் அந்த சோதனையிலிருந்து அவரை நல்லா விடுவித்து அவருக்கு என்ன செய்தார்? எதிர்காலத்தில் அவர் கண்ட சொப்பனமும் நிறைவேறிச்சு, தன் சகோதரர்களுக்கும் அவர் உதவி செய்தார் என்று பார்க்கிறோம். தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் ஒரு நாளும் அவர் தீங்கு செய்ய மாட்டார். தீங்கு செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் உண்டு. இந்த பூமியிலையும் உண்டு, அடுத்த ஜென்மத்திலையும் அவங்களுக்கு அது பனிஷ்மெண்ட் உண்டு. 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் சொல்லி, கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம்
23, 24 வசனமும் இந்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் உங்களுக்கு ஒரு தீங்கும் வருவதற்கு இடம் கொடுக்க மாட்டார். ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே உங்களை இன்னும் அதிகமாக நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வதிப்பார். சோதனை வருதா, கஷ்டம் வருதா, பிரச்சனை வருதா, உடனே ஆராய்ந்து பாருங்கள். இது என்னுடைய பாவத்தினால் வந்ததா, என் குறையினால் வந்ததா, இல்லைன்னா எங்கள் அப்பா அம்மாவில் வந்ததா, எங்கள் தாத்தா பூட்டனால் வந்ததா, இல்லைன்னா எங்கள் மனைவியால் வந்ததா, என் பிள்ளைகளால் வந்ததா, இது எந்தனால் வந்தது, இதை ஆராய்ந்து பார்த்து அதில் நம்மளை சரி பண்ணணும். இல்லை என்றால் விசுவாசத்தில் இருக்குமானால் நீங்கள் எந்த தீமையுமே செய்யலை, ஆண்டவர் உங்களை சோதிக்கிறார் என்றால் நிச்சயமாக தேவன் உங்களை பலப்படுத்தி உங்களை தொடர்ந்து உங்களை முன்னேறி செல்ல உதவி செய்வார். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவன் உண்மையுள்ளவர். ஒரு நாள் அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஒரு நாள் உங்களுக்கு அவர் தீங்கு செய்யவே மாட்டார். உங்களுக்கு நன்மை தான் செய்வார். இத்தனை வருடங்களாகியும் இந்த ஊழியத்தில் இயேசு நல்லவர்னு சொல்கிறதுக்கு தான் தேவன் என்னை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவர் தான் உண்மையான தேவன் என்பதை சொல்லும்படியாக தேவன் இன்றைக்கும் அந்த பலத்தை கொடுத்துருக்கிறார், கிருபையை கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடு. நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படியே உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் ஆவிக்குரிய வாழ்க்கையை இன்றைக்கி இன்னும் ஒப்பு கொடுக்குறேன். நான் இதுவரையிலும் நிறைய செய்திகளை கேட்டிருக்கேன். ஆனால் இந்த செய்தி நான் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குது. நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நம்ம ஏதோ நல்லவங்க, பெரிய பரிசுத்தவான்களை, ஆனால் என் வாழ்க்கையில் ஏன் இப்படி கஷ்டம் நடக்குதுன்னு நினச்சேன். ஆனால் இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவனவனுடைய கிரியைக்கு தண்ணி நல்லது செய்தால் நல்லது கிடைக்கும், தீமைன்னா தீமை தான். நீ நல்லது செய்யும்போது ஒருவேளை தாமதமாக அந்த நன்மை கிடைக்கலாம். ஆனால் தீமை செய்தனா நிச்சயமாக அதுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. எத்தனை வருஷமானாலும் நீ கண்டுபிடிக்கப்படுவ. அதுக்குரிய பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக தெரியும். ரகசிய பாவங்கள் இன்னும் நிறைய இருக்குது. நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய சொல்லிக்கலாம். ரகசிய பாவம் இப்போ நிறைய பேர் நம்ம கையில் இருக்கிற செல்ஃபோன் மூலம் தான் நம்ம நிறைய பாவம் செய்கிறோம். மறைவான பாவங்கள் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான ஆண்டவரே, இந்த ஒளிபெருக்கின் மூலமாக இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைங்களை தொடுங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. உங்கள் பிள்ளைங்க ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படணும் ராஜா. ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக இல்லை ஏதோ ஒன்று இந்த டெலிவிஷனில் ஏதோ செய்தி வருது, யாரோ பேசுகிறாங்க அப்படின்றது இல்லாமல் இந்த நாளில் ஆண்டவரே உண்மையாகவே நீங்கள் உண்மை உள்ளவங்கப்பா. நீங்கள் சோதனையை தாங்கவும் சோதனையை தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குற தேவன். சோதனையை அடுக்கிற ஆமாண்டவரே, நீங்கள் ஒரு நாளும் அதில் நீங்கள் எங்களை பனிஷ்மெண்ட் பண்ணுற தேவன் அல்லப்பா. ஆமாண்டவரே, அதை குறித்து நாங்கள் இன்றைக்கு நிறைய பார்த்தோம். இன்னும் எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் அதை அனுபவிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பலப்படுத்துங்க. யார் யார் என்னென்ன விதமான சோதனைகளினாலே, பிசாசினாலே அவங்க சோதிக்கப்பட்டா, அவங்களுடைய பாவங்களினால் அவங்க சோதிக்கப்பட்டா, இன்றைக்கே ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும். இல்லை என்றால் அன்று இந்த விசுவாச பரீட்சையிலே அவங்க இன்னும் உமக்கு சாட்சியாக ஆபிரகாமை போல நாங்கள் நின்றுவிட, நாங்கள் ஜெயித்து முன்னேறி வர பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும்படி நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆமாண்டவரே, நீர் கொடுத்த ஆசீர்வாதம் 22ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதத்தை நாங்கள் அனுபவிக்க எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா. பூமியில் உள்ள கடைசி மனுஷன் வரைக்கும் அறிந்து கொள்ளணும். இயேசுவை விசுவாசிக்கிறவங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. உண்மையுள்ள பிள்ளைகள் கண்டிப்பாக பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார்கள். அந்த ஆசீர்வாதத்தோடு நாங்கள் கடந்து செல்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.